மத்திய அரசு பணிகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு டாக் சார்பாக வணக்கம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2 சிறுவர்கள் 900 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாலத்தின் எதிரெதிர் முனைகளில் நிற்கிறார்கள். அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் நோக்கி முறையே 10 மீட்டர் பெர் நிமிடம் மற்றும் 8 மீட்டர் பெர் நிமிடம் வேகத்தில் நடந்து வந்தால் எவ்வளவு நேரத்தில் அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திப்பார்கள் கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் வந்து என்ன கொடுத்திருக்காங்க, 900 கொடுத்திருக்காங்களா, 900 மீட்டர் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க, ரெண்டு ஸ்பீட் வந்து கொடுத்திருக்காங்களா, S1 S2 வந்து கொடுத்திருக்காங்க. S1 வந்து எவ்வளோ 10 மீட்டர் பெர் செகண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இன்னொன்று வந்து என்னது 8 மீட்டர் பெர் செகண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ரெண்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்ன பண்ணுவோம், ஸ்பீட் ரெண்டையுமே ஆட் பண்ணுவோம். அப்ப டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் ஈக்குவல் டு டைமா, நமக்கு டைம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப டிஸ்டன்ஸ் என்னது 900, ஸ்பீட் வந்து என்னது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 18. இதுதான் வந்து நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை கேன்சல் பண்ணோம்னா நம்ம 9ஆல கேன்சல் பண்ணா இது 1, இது 2 டைம்ஸ் வருமா, அப்ப 100/2 இருக்கும். அப்ப 50, அப்ப 50 நிமிடங்கள். ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கடிகாரத்தின் ஆரம்ப விலை 500 மற்றும் அது 10% அதிகரிக்கப்படுகிறது, பின்னர் 15% குறைக்கப்படுகிறது எனில் இறுதியாக அதன் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அதிகரிக்கப்படுகிறது பின்னர் குறைக்கப்படுகிறது அப்படின்னா எப்படி எடுத்துப்போம், பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஒய் பிளஸ் ஆர் மைனஸ் XY பை 100 எழுதிக்குவோமா. அப்ப ஃபர்ஸ்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, 10 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து என்னது 15 வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்ப பிளஸ் ஆர் மைனஸ் 10 இன்ட்டு மைனஸ் 15/100. இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 0/0 கேன்சல் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன வரும், நமக்கு 1.5 மைனஸ்ல வரும். இங்க என்ன இருக்கு, 10 மைனஸ் 15 பண்ணோம்னா என்ன வரும், -5. இங்க என்ன இருக்கு, -1.5 இருக்கு. ரெண்டையும் ஆட் பண்ணா 6.5 வரும் மைனஸ்ல. இது வந்து என்னது, பர்சன்டேஜ் வந்து குறைக்கப்படுகிறது இல்லையா, ரெண்டு அடுத்தடுத்த பர்சன்டேஜ், அதுதான் வந்து நமக்கு 6.5 கிடைச்சிருக்கு. நமக்கு ஆரம்ப விலை 500 கொடுத்துருக்காங்க. அப்ப 500ல இந்த 6.5% எவ்வளோன்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணி போட்டோம்னா நமக்கு இறுதியாக அதன் விலை வந்து கிடைச்சிரும். அப்ப கேன்சல் பண்ணோம்னா 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணலாம். அப்ப 6.5 × 5 65/5. இப்ப 32.5 இருக்கா. அப்ப 500ல இருந்து 32.5 வந்து நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு இறுதியான விலை வந்து கிடைச்சிரும். இங்க 0 இருக்கு, இங்க 10 வந்துரும். 5 7 467.5. ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 289/68/4 × 14 + 2 × 6 - 9 இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப எப்படி பண்ணலாம், நம்ம போர்ட் மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கத பண்ணுவோமா, பிராக்கெட்ல என்ன இருக்கு, மல்டிபிள் ஃபர்ஸ்ட் இருக்கா, இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அப்ப பண்ணோம்னா 12 வரும். இங்க +14 -9 இருக்கா, ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணணும். 6 26 26 - 9 வருமா. இதை மைனஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது, 17 வந்து வரும் மைனஸ் பண்ணோம்னா. நெக்ஸ்ட் இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, அப்ப இதை பண்ண கேன்சல் பண்ணோம்னா 1, இது வந்து என்ன வரும் 1 டைம்ஸ் வரும், -2 இருக்கு 7 டைம்ஸ் வரும். அப்ப இங்க என்ன கிடைச்சிருக்கு, 17 × 17 கிடைச்சிருக்கு. இது பிராக்கெட்ல இருக்கு. நெக்ஸ்ட் டிவைட் பை 289 இருக்கா, 289/17 ஸ்கொயர்டோட வேல்யூ என்னது, 289 தான். அப்ப 289/289 கேன்சல் பண்ணா நமக்கு 1 கிடைக்கும். ஆப்ஷன் சி 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கலவையில் அமிலம் மற்றும் நீர் 7:4 என்ற விதத்தில் உள்ளது. அமிலம் இருக்கு, நீர் இருக்கு, 7:4 என்ற விகிதத்தில் உள்ளது. அதில் 2 லிட்டர் நீர் சேர்த்திருக்காங்க. நீர்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, 2 லிட்டர் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா என்னவா மாறுதான், இங்க 7ஆவும் இங்க 5ஆவும் மாறுதான். அக்கலவையில் உள்ள அமிலத்தின் அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 7 தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, 2 லிட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க 5ஆ சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப இந்த 4க்கும் 5க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் ஆயிருக்கு, 1x. இந்த 1x தான் வந்து என்ன நமக்கு சேஞ்ச் ஆயிருக்குன்னா இந்த 2 லிட்டர்ஸ் வந்து இருக்கு. அப்ப 1x வந்து 2 லிட்டர்ஸா இருந்தா இந்த 7x என்னவா இருக்கும், இன்ட்டு 2 பண்ணோம்னா 14 லிட்டர்ஸ். ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் எந்த எண் 11ஆல் வகுபடும் கேட்டிருக்காங்க. ஸோ 11ஆல டிவைட் ஆகிறதுக்கு கண்டிஷன் என்னன்னா, ஒன்று விட்ட எண்களை வந்து ஆட் பண்ணிட்டு
அதை வந்து ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 0 இல்லைன்னா வந்து என்ன வரணும்னா 11 வரணும். 11ஓட மல்டிபிள்ஸ் இல்லைன்னா 11 வரணும். அப்படி வந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து 11ஆல டிவைட் ஆகும். அப்போ ஆப்ஷன் டி எடுத்து பார்த்தோம்னா 6, 5, 8, 9 இருக்கா. ஸோ ஒன்று விட்டு எண்களை வந்து ஆட் பண்ணிட்டு மைனஸ் பண்ணணும். அப்போ இதை ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 6 × 8 14 வரும். மைனஸ் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன வருது? 14 வருது. ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 0 வரும். அப்போ 0 வந்துருச்சு. அப்போ 0 இல்லைன்னா 11 வந்துச்சுன்னா நமக்கு வந்து 11ஆல டிவைட் ஆகும். ஆப்ஷன் டி 6, 5, 8, 9 வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு செங்கோண முக்கோணத்தின் மிக நீளமான பக்கம் 17 சென்டிமீட்டர். செங்கோண முக்கோணம்னா எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? இது மிக நீளமான பக்கம் எது? இதுவா? இந்த பக்கம் தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 17 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? உயரம். உயரம்னா என்னது? இந்த இடம் தான் வந்து என்னது? உயரம். இதுதான் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க? 15ன்னு கொடுத்துருக்காங்க ஹைட். நெக்ஸ்ட் வந்து இது பேஸ், இது ஹைட். என்ன கேட்டிருக்காங்க? பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு half BH பரப்பளவு ஃபார்முலா என்னது? half BH. அப்ப நம்ம b யோட வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும்? இந்த பரப்பளவு ஃபார்முலாலே போட முடியும். b வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? இதோட ஸ்கொயர் மைனஸ் பண்ணணும். அப்ப 70 ஸ்கொயர் மைனஸ் 15 ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ தான் என்னது? இந்த b ஸ்கொயரோட வேல்யூவா இருக்கும். அப்ப 70 ஸ்கொயர் என்னது? 289. நெக்ஸ்ட் 15 ஸ்கொயர் என்னது? 225. அப்ப ரெண்டையும் மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? 64 வருமா? 64ன்றது என்னது? b ஸ்கொயரோட வேல்யூ. அப்ப b யோட வேல்யூ என்னது? √64. b யோட வேல்யூ அப்ப கண்டுபிடிச்சோம்னா 64க்கு ரூட் எடுத்தா 8 வரும். அப்ப b வந்து 8 நமக்கு கிடைச்சிருச்சு. அப்ப என்ன வரும்? half × 8 ஹைட்டோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 15 கொடுத்துருக்காங்களா? 15. அப்ப இதை கேன்சல் பண்ணா 4 டைம்ஸ் வரும். அப்ப 4 × 15 வந்து என்னது? 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். சீமா ஒரு வேலையை 120 நாட்களில் செய்து முடிக்க முடியும். சீமா எத்தனை நாள்? 120 நாள். நெக்ஸ்ட் அஞ்சலி வந்து 144 நாட்களில் செய்து முடிக்க முடியும். அஞ்சலி 144. மற்றும் சோனியா அதே வேலையை 180 நாள். சோனியா 180 நாட்கள். அவர்கள் இணைந்து அந்த வேலையை செய்து முடித்து அதற்காக 3300 ஊதியம் பெற்றால் அஞ்சலிக்கு கிடைக்கும் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப 3 பேர் என்ன பண்றாங்க? இணைந்து வேலை செய்யறாங்க. இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சு அதுதான் வந்து டோட்டல் ஒர்க்கா இருக்குமா? அப்ப 3க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா 120, 144, 180 இருக்கா? இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா 4ஆல போடலாமா? 4 பண்ணோம்னா 3 டைம்ஸ் வரும். 0 6 வரும். இங்க என்ன வரும்? நெக்ஸ்ட் 30 இருக்கு, 36 இருக்கு, 45 இருக்கு. 5ஆல பண்ணோம்னா இங்க 6 டைம்ஸ் வருமா? 6 டைம்ஸ் வரும். இங்க வந்து 9 டைம்ஸ் வரும். இங்க 36 இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 3ஆல பண்ணலாம். நெக்ஸ்ட் 3ஆல பண்ணோம்னா இங்க என்ன வரும்? 2 டைம்ஸ் வரும். இங்க 1, 2, இங்க 3 வரும். மறுபடியும் 2ஆல பண்ணோம்னா இங்க 1, இங்க 6 வரும். இங்க 3 வரும். 3 பண்ணோம்னா 1, இங்க 2. இதை ஃபுல்லா நம்ம மல்டிபிள் பண்ணணும். 4 × 5 × 3 × 2 × 3 × 2. இதை ஃபுல்லா மல்டிபிள் பண்ணோம்னா 20 × 6 × 6. ஈக்குவல் டு என்ன வருது? 720 வருமா? 720 தான் நமக்கு எல்சிஎம் கிடைச்சிருக்கு. அப்ப டோட்டல் ஒர்க் என்னது? 720. 720. அப்ப நம்ம இதோட எஃபிஷியன்சி வந்து கண்டுபிடிக்கணுமா? அப்ப எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கணும்? 720/120 போடணும். அப்புறம் 144 போடணும். அப்புறம் 180 போடணும். இது ஃபுல்லா பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அதோட எஃபிஷியன்சி ஃபுல்லா கிடைச்சிரும். அப்போ 120க்கு பார்த்தோம்னா 6 வரும். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு என்ன வரும்னா 5 வரும். 144க்கு 5 வரும். 180க்கு வந்து என்ன வரும்? 4 டைம்ஸ் வருமா? கேன்சல் பண்ணோம்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 3300 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ 3 பேருக்கும் ஊதியம் வந்து 3300 கொடுத்துருக்காங்க.
அப்ப இது மூணையும் ஆட் பண்ணி பார்க்கணும். ஆட் பண்ணோம்னா என்னது வரும்? 6 5 11 plus 4 வந்து என்னது 15 வரும். இதெல்லாம் கேன்சல் பண்ணோம்னா 2 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் 2 to 0 வருது. 2 to 0ன்றது என்னது? ஒரு பங்கு தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். x வேல்யூ மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா நம்ம கிட்ட என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? அஞ்சலிக்கு கிடைக்கும் தொகை தான் கேட்டிருக்காங்க. அஞ்சலிக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 5 கொடுத்திருக்காங்க. அப்ப 5 into 220. 5 into 220 பண்ணோம்னா 1100. ஆப்ஷன் B வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. TU மற்றும் V ஆகியோரின் சராசரி எடை 42 கிலோகிராம். எப்படிதான் கொடுத்திருக்காங்க? T plus U plus V சராசரினா என்னது? எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு by 3 எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர் போடுவோமா? இங்க 3 இருக்கனால 3 போட்டுருக்கோம். இது வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க? 42 ன்னு கொடுத்திருக்காங்க. இதை ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணோம்னா என்ன வரும்? T plus U plus V equal to என்னது? மல்டிபிள்ல இதை எடுத்துக்கணும். எடுத்தோம்னா 126. இதை வந்து எப்படி வச்சுக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? T க்கும் U க்கும் கொடுத்திருக்காங்க. அப்ப T plus U by 2 equal to என்ன கொடுத்திருக்காங்க? 14 கொடுத்திருக்காங்களா? இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? T plus U is equal to 18 எழுதிக்கலாம். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? U மற்றும் V ஓடது கொடுத்திருக்காங்க. U மற்றும் V இன் சராசரி வந்து 36 ன்னு கொடுத்திருக்காங்களா? இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் ஈக்குவேஷனா? U plus V equal to இதை 2 ஆல மல்டிபிள் பண்ணிக்கலாமா? பண்ணோம்னா 72. இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? U ஓட எடை மட்டும் தான் கேட்டிருக்காங்க. U ஓட எடைனா இது ரெண்டுலயுமே U இருக்கா? அப்ப ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த வேல்யூ வச்சு இது வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இந்த 3 இருக்கு இல்லையா? அந்த 3 வந்து என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். பண்ணோம்னா U plus V க்கு பதிலா இந்த U plus V க்கு பதிலா இந்த 72 ன்னு வேல்யூ வந்து போட்டோம்னா இது மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா நமக்கு T ஓட வேல்யூ கிடைச்சிரும். T ஓட வேல்யூ வந்து இந்த செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு U ஓட வேல்யூ கிடைச்சிரும். அப்ப என்னது இருக்கு? T plus 72 equal to 126. அப்ப T equal to 126 minus 72 equal to மைனஸ் பண்ணோம்னா இங்க 4 வரும். இங்க என்ன வரும்? 5 வரும். 54 வரும். 54ன்றது என்னது? T ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்னது? இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அப்ப 54 plus U equal to 80. U equal to 80 minus 54. மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 26 வருமா? அப்ப U equal to 26. ஆப்ஷன் D வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு நாற்காலியின் குறிக்கப்பட்ட விலையானது அதன் கொள்முதல் விலையை விட 10% அதிகம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? MP வந்து சொல்லிருக்காங்க, CP வந்து சொல்லிருக்காங்க. குறிக்கப்பட்ட விலை கொள்முதல் விலை. கொள்முதல் விலை வந்து 100 ன்னு எடுத்தோம்னா குறிக்கப்பட்ட விலை என்னன்னு எடுத்துப்போம்? 110 எடுத்துப்போம். ஏன்னா 10% அதிகம் இல்லையா? நெக்ஸ்ட் தள்ளுபடியாக ரூபாய் 11 வழங்கிய பிறகு நாற்காலியானது 132க்கு விற்கப்படுகிறது எனில் அதன் லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்பலாம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த 110 தான் என்னன்னு கொடுத்திருக்காங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 143 வருமா? இந்த 110 தான் 143 ன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் 100 வந்து எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 100 வந்து கண்டுபிடிச்சிட்டு நம்ம லாபம் கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த 0க்கு இந்த 0க்கு கேன்சல் பண்ணிடலாம். இங்க 11 ஆல கேன்சல் பண்ணோம்னா இங்க 1 இங்க 3 வரும். அப்ப இந்த 100% என்ன வந்துருச்சு? 130 வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 132 ன்னு क्वेश्चनல கொடுத்திருக்காங்களா? இங்க 132 இருக்கு. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னது? 2வா? இந்த 2 டிஃபரன்ஸ் வந்து 130ல எவ்வளவு பெர்சன்டேஜ்னு பார்க்கணும். அப்ப 0வை கேன்சல் பண்ணிட்டா மேல என்ன இருக்கு? நமக்கு 20/13 அப்படினு இருக்கு. அப்ப இத நம்ம கேன்சல் பண்ண 13னால கேன்சல் பண்ணா 1 டைம் வருமா? பாயிண்ட்க்கு அப்புறம் அப்புறம் பேலன்ஸ் என்ன இருக்கு? நமக்கு 7 இருக்கா? அப்ப 70 ன்னு எடுத்துட்டோம்னா 5 டைம் வரும். அப்ப 1.5ல எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் C மட்டும் தான் இருக்கு. 1.53%. நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு மின்விசிறியின் விற்பனை விலை 306 மற்றும் நஷ்ட சதவீதம் 32% எனில் மின்விசிறியின் கொள்முதல் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? நஷ்ட சதவீதம் 32% கொடுத்திருக்காங்க. அப்ப 100ல இருந்து 32 வந்து மைனஸ் பண்ணிட்டா நமக்கு 68 இருக்குமா? அந்த 68 தான் வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 306 ன்னு கொடுத்திருக்காங்க. 68 வந்து 306 இருந்துச்சுன்னா கொள்முதல் விலை என்னது? 100 100 வந்து எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 2 ஆல கேன்சல் பண்ணோம்னா
3 டைம்ஸ் வரும், இங்க 4 டைம்ஸ் வரும். இதை கேன்சல் பண்ணா 1 5 3 வரும். நெக்ஸ்ட் மறுபடியும் இதை 2 ஆல கேன்சல் பண்ணா 1 7 டைம்ஸ் வருமா? இதை கேன்சல் பண்ணா இங்க 50 வரும். அப்புறம் 17 ஆல கேன்சல் பண்ணா இங்க 4 டைம்ஸ் வரும். அப்ப 4 into 9 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் 9 into 50 equal to என்ன வரும் நமக்கு? 450. 450 ஆப்ஷன் B வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு பள்ளியில் மொத்தம் 560 மாணவர்கள் உள்ளனர். டோட்டல் எத்தனை பேர் இருக்காங்க? 560. அவர்களில் ஆண்கள் மற்றும் பெண்களின் விகிதம் கொடுத்திருக்காங்க. ஆண்கள் பெண்கள் விகிதம் கொடுத்திருக்காங்க 13:15 வந்து கொடுத்திருக்காங்க. மேலும் பள்ளியில் 40 ஆண்கள் சேர்க்கப்பட்டார். என்ன பண்றாங்க? 40 பேரை வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்கறாங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் என்ன வருது? ஆண்கள் மற்றும் பெண்களின் புதிய விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் வந்து 560 இருக்கு. அப்ப 560ல இருந்து ரேஷியோக்கு வந்து கண்டுபிடிக்கணுமா? எவ்வளவு பேர் இதா இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்? ஆண்கள் வந்து ஆட் பண்ணணும். அப்ப 560 by இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 13 15 ஆட் பண்ணா 28 வருமா? அப்ப 28. இதெல்லாம் கேன்சல் பண்ணா இது 2 டைம்ஸ் இருக்கும். அப்ப நமக்கு ஒரு பங்கு என்னன்னு கிடைச்சிருக்கு? ஒரு x வந்து என்னன்னு கிடைச்சிருக்குன்னா 20 ன்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த 20 ஆல இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். மல்டிபிள் பண்ணோம்னா இவங்க ரெண்டு பேரோட நம்பர்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருமா? 20 ஆல மல்டிபிள் பண்ணோம்னா இது என்ன வரும்? 260 வரும். இங்க 20 ஆல மல்டிபிள் பண்ணா 300 வரும். நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? ஆண்கள் தான் 40 பேர் சேர்த்திருக்காங்களா? ஆண்கள் வந்து என்னது 260 ஆல்ரெடி இருக்காங்களா? இதோட 40 வந்து ஆட் பண்ணாங்க. ஆட் பண்ணா நமக்கு என்ன வந்துருச்சு? 300 இருக்கு. இங்க गर्ल्स வந்து எவ்வளவு இருக்காங்க? ஆல்ரெடி 300 இருக்காங்களா? அப்ப ரெண்டையும் கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? 1:1. ஆப்ஷன் A வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. 2 cube into 3 power 5 மற்றும் 2 power 4 into 3 power 5 கான மீப்பெரு பொது வகுத்தி HCF வந்து கேட்டிருக்காங்க. HCFனா என்ன பண்ணணும்னா ரெண்டு இதுலயுமே காமனா இருக்கத ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். ரெண்டுலயுமே என்ன இருக்கு? 2 இருக்கா? அப்ப 2 எழுதிக்கணும். நெக்ஸ்ட் இதுல 3 இருக்கா ரெண்டுலயுமே? அப்ப 3 எழுதிக்கணும். இருக்கறதுல லோயஸ்ட் பவர் தான் HCF ஆ இருக்கும். இங்க 4 இருக்கு, இங்க வந்து 3 இருக்கா? அப்ப லோயஸ்ட் பவர் என்ன? 3. நெக்ஸ்ட் இந்த 3 பவர்ல பாக்குறப்ப ரெண்டுலயுமே என்ன இருக்கு? 5 தான் இருக்கு. அப்ப 5 எடுத்துக்கணும். அப்ப 2 cube into 3 power 5 ஆப்ஷன் C வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. 5 ஆண்டுகளுக்கு 13% என்ற தனிவட்டி வீதத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையின் மீது 5 ஆண்டுகளில் ஈட்டப்படும் வட்டியானது 2275 ஆகும். எனில் அந்த தொகையை கண்டறியும் கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் வந்து நம்ம கேட்டிருக்காங்க. தனிவட்டி வீதம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப PNR/100 P into N வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 5 ஆண்டுகளா? 5 into rate of interest என்ன கொடுத்திருக்காங்க? 13% கொடுத்திருக்காங்க. 13/100. இந்த வேல்யூ தான் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 2275 கொடுத்திருக்காங்க. 2275 வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இத கேன்சல் பண்ணா இது 1, இது வந்து 20 டைம்ஸ். அப்ப இதோட மல்டிபிள் பண்ணிட்டு by 13 வந்து பண்ணனும். அப்ப 227520. by 13. இதை கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும்? 13 ஆல கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ் வந்து 39 வரும். 4 டைம்ஸ் பண்ணோம்னா 3 டைம்ஸ் 39 வரும். அடுத்து 5 டைம்ஸ் வரும். அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 3500. ஆப்ஷன் B வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு மாணவர் 6 பாடங்களில் எடுத்த சராசரி மதிப்பெண் 75. 6 பாடங்கள்ல எவ்வளவு எடுத்திருக்கான்? 75 வந்து எடுத்திருக்கான். நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? அந்த மாணவர் 80 மதிப்பெண்கள் ஒரு பாடத்துல மட்டும் எடுத்திருக்காங்க. எனில் மீதமுள்ள பாடங்களில் அவர் எடுத்துள்ள மதிப்பெண்கள் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப டோட்டல்ல இருந்து இந்த 80 வந்து மைனஸ் பண்ணா மீதமுள்ள மதிப்பெண் வந்து கிடைச்சிரும். டோட்டல் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த 6 into 75 பண்ணோம்னா நமக்கு டோட்டல் வந்து கிடைச்சிரும். அப்ப 75 into 6 பண்ணோம்னா 450. டோட்டல் வந்து 450. அதுல இருந்து என்ன பண்ணணும்னா இந்த 80 வந்து மைனஸ் பண்ணணும். 80 வந்து மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 370. ஆப்ஷன் D வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. S1 மட்டும் தனியாக ஒரு வேலையை 16 நாட்களிலும். S1 வந்து எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 16 நாட்கள்ல. நெக்ஸ்ட் வந்து மற்றும் அதே வேலை S2 மட்டும் தனியாக 80 நாட்கள்ல முடிப்பாங்க. அடுத்து S3 இன் உதவியுடன் அடுத்து 3 பேர் சேர்ந்து செய்றாங்களாம். S1 plus S2 plus S3
சேர்ந்து 3 பேர் சேர்ந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்களா 6 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். எனில் S3 மட்டும் தனியாக அந்த வேலை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா A into B by A plus B ஃபார்முலா இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலால போடணும். அப்ப பண்ணோம்னா A into B by A plus B பண்ணோம்னா ரெண்டு பேரோடது கிடைச்சிரும். நெக்ஸ்ட் மூணாவது ஆளு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் S3 மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்ப பண்ணோம்னா இது A இது B ன்னு எடுத்தோம்னா 16 into 80 by ரெண்டே ஆட் பண்ணா என்ன வருது நமக்கு 96 வருமா. அப்ப இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும் 8 ஆல கேன்சல் பண்ணா இங்க 1 0 வரும். இங்க 8 ஆல கேன்சல் பண்ணா இங்க 1 இங்க 2 வரும். நெக்ஸ்ட் 4 ஆல கேன்சல் பண்ணோம்னா இங்க 3 டைம்ஸ் வரும், இங்க 4 டைம்ஸ் வரும். அப்ப என்ன கிடைச்சிருக்கு நமக்கு 40/3 ன்னு கிடைச்சிருக்கு. இந்த 40/3 ன்றது என்னது ரெண்டு பேருக்கு மட்டும் கிடைச்சிருக்கு. இந்த 40/3 வந்து இந்த ஈக்குவேஷன்ல வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா. S1 + S2 + S3 அந்த ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா அப்ப S1 S2 க்கு பதிலா நம்ம என்ன பண்ணனும் இந்த 40/3 வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அப்ப 40/3 + S3 = 6. அப்ப S3 = 6 - 40/3. அப்ப என்ன பண்ணலாம் இந்த 3 வந்து இதோட மல்டிபிள் பண்ணோம்னா 18 - 40/3 வருமா. இத மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும் 40 ல இருந்து 18 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 40 ல இருந்து 18 மைனஸ் பண்ணோம்னா 2 நமக்கு என்ன கிடைச்சிருக்கு. இத மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 22/3 கிடைச்சிருக்கா. இந்த 22/3 இருக்கு. ஆனா நமக்கு வந்து இங்க எல்சிஎம் பார்த்தோம்னா 16 க்கும் 80 க்கு எல்சிஎம் பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் எல்சிஎம் 80 தான் கிடைக்கும். இதால நம்ம வந்து என்ன பண்ணனும் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு S3 ஓட வேல்யூ வந்து கிடைச்சிரும். டோட்டல் வர்க்கோட பார்த்தோம்னா அப்ப 22/3 into 1/80 பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் S3 ஓட வேல்யூ கிடைச்சிரும். அப்ப இத கேன்சல் பண்ணோம்னா 2 ஆல கேன்சல் பண்ணா இது 1 1 இது வந்து 4 0. அப்ப இத மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும் 40 into 3 பண்ணோம்னா 120 ஆ 40 into 3 பண்ணோம்னா 120 மேல என்ன வரும் 11 வரும். இது வந்து என்ன பண்ணனும்னா ரிவர்ஸ் எழுதிக்கணும். அப்ப 120/11 ஆப்ஷன் A வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन 40% மற்றும் 50% என்ற இரண்டு தொடர்ச்சியான தள்ளுபடிகளுக்கு பிறகு ஒரு பொருளானது 204க்கு விற்கப்படுகிறது எனில் அப்பொருளின் குறிக்கப்பட்ட விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் அந்த வேல்யூல போட்டோம்னா அதுல போட்டோம்னா -40 -50 பிளஸ் ஆர் மைனஸ் -40 into -50/100 கேன்சல் பண்ணா 0 0 0 0 கேன்சல் பண்ணா 20 -20 ன்றது என்னது +20 ஆ மாறியும். இங்க என்ன வரும் -90 இருக்கா. அப்ப இந்த இடத்துல என்ன வரும் மைனஸ் பண்ணோம்னா 70 வருமா. அப்ப -70 வரும். தொடர்ச்சியான தள்ளுபடிப்படி 204க்கு வந்து விற்கப்படுகிறது. அப்ப என்ன பண்றாங்கன்னா 70% வந்து கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம வந்து எவ்வளவுக்கு இத கொடுத்திருக்காங்க 30% தான் கொடுத்திருக்காங்க. அப்ப 30 வந்து 204 இருந்துச்சுன்னா குறிக்கப்பட்ட விலை என்னது 100 ஆ 100 வந்து எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஒரு தடவை கேன்சல் பண்ணி 3 ஆல கேன்சல் பண்ணோம்னா -2 வரும் 8 வரும். அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 100% 680 ஆப்ஷன் C வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन p - q = 9 மற்றும் p² + q² = 27 எனில் pq வின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க a - b a² + b² ஃபார்மட்ல கொடுத்திருக்காங்களா. அப்ப நம்ம ஃபார்முலா எப்படி போட்டுக்கலாம் a - b the whole square = a² + b² - 2ab இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலால நம்ம போட்டுக்கலாம். அப்ப இதோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு 9 கொடுத்திருக்காங்கல்ல. அப்ப என்ன வரும் நீங்க 9² இதோட வேல்யூ இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா. அப்ப 27 - 2ab அப்ப இங்க என்ன வருது 81. இந்த 27 வந்து இந்த சைடு கொண்டு போய்ட்டோம்னா என்ன வரும் -27 வருமா. -27 = 2ab. அப்ப இத மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும் 54 வருமா. 54 இங்க 2 இருக்கா by 2 இங்க வந்துரும் = ab. இத கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வருது 27 ஆப்ஷன் D வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन ஒரு எண்ணின் 27% ஆனது அதே எண்ணின் 13% விட 56 கூடுதலாகும் எனில் அந்த எண் என்ன கேட்டிருக்காங்க. ஒரு எண் வந்து தெரியாது
அந்த எண்ணோட 27%, அந்த எண்ணின் 27%ஆனது சதவீதமானதுன்னா இது ஈக்குவல் டு அதே எண்ணின், அதே என்றது தெரியாத ஏன்னு எடுத்துக்கலாம், அதே எண்ணின் 13%, சதவீதம்னா பை 100 போட்டுக்குவோமா, சதவீதத்தை விட 56 அதிகம், அப்ப பிளஸ் 56. ஏன்னா அந்த எண் ஏ வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம சால்வ் பண்ணாலே போதும். அப்ப இங்க என்ன இருக்கு, 27a by 100 இருக்கா, அப்ப இங்க என்ன இருக்கு, 13a பிளஸ் இங்க என்ன இருக்கு, இந்த 100 இங்க கொண்டு போயிடணும். அப்ப என்ன வரும், 5066 by 100 இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த 100 இந்த 100 கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 27a equal to 13a plus 5600 கிடைக்கும். நெக்ஸ்ட் இது ரெண்டையும் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ரெண்டையும் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா நமக்கு எனக்கு வரும் 27ல இருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா 4 1 14. அப்ப 14a வந்து என்னன்னா 5600 கிடைக்கும். அப்ப a ஓட வேல்யூ என்னது, 5600 by 14. இதால நம்ம கேன்சல் பண்ணோம்னா 14ஆல கேன்சல் பண்ணோம்னா இது 1 வரும், இது வந்து 4 டைம்ஸ் வரும். அப்ப a ஓட வேல்யூ என்னது, 400. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் क्वेश्चन. ரூபாய் 1000க்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி 464.1 எனில் ஒரு ஆண்டுக்கான வட்டி விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னது, இங்க பி கொடுத்துருக்காங்க, இங்க அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. டைரக்டா இந்த மாதிரி ஃபார்மேட்ல செஞ்சோம்னா இங்க 1000 வருமா, நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கும் 4641 வருமா. இப்படி இருக்கு. இது அமௌண்ட் கிடையாது, இது வந்து சிஐ வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன பண்ணணும், நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறமா இருக்கு இல்லையா இந்த இடத்துல, அப்ப என்ன பண்ணணும், இங்க ஒரு 0 ஆட் பண்ணணும், இங்கே ஒரு 0 ஆட் பண்ணோம்னா என்ன வரும்னா கீழே இங்க 10,000 வரும். ஃபர்ஸ்ட் இங்க 1000 தான் இருக்கும், அதுக்கப்புறம் 0 ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க என்ன வரும், 10,000 வரும். இங்க என்ன இருக்குன்னா 4641 வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நமக்கு அமௌண்ட் வச்சு தான் செய்ய முடியும். அப்ப இது வந்து சிஐ தானே, அப்ப அமௌண்ட் இருந்துச்சு என்ன பண்ணணும், இதோட ஆட் பண்ணதுதான் அமௌண்டா இருக்கும். அப்ப இந்த இடத்துல என்ன வருதுன்னா பி ஏ இப்படி எடுத்துட்டோம்னா இங்க என்ன வரும்னா 10,000 வருமா, இங்க 10,000 வரும். இதை ஆட் பண்ண நமக்கு என்ன வரும், 14,641 கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இதுக்கு ரூட் எடுக்க போறோம். ஏன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா 4 டைம்ஸ் வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 4 டைம்ஸ்னா 2 தடவை 4 டைம்ஸ் இருக்குன்னா அப்ப 2 தடவை வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இதுக்கு ஒரு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், மறுபடியும் வர்ற வேல்யூக்கு ஒரு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்ப இதுக்கு ரூட் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 100 கிடைக்குமா. அப்ப இதுக்கு ரூட் எடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்னா 121 வரும். நெக்ஸ்ட் இதுக்கு ரூட் எடுத்தா என்ன வரும், நமக்கு 10 வரும். இதுக்கு ரூட் எடுத்தா என்ன வரும், 11 வரும். அப்ப டிஃபரன்ஸ் என்ன, 1. அப்ப 1ன்றது இந்த 10ல எவ்வளவு பர்சன்டேஜ்னு பார்க்கணும். அப்ப கேன்சல் பண்ணா நமக்கு 10% கிடைக்கும். 10% கிடைச்சிருச்சா, 10% கிடைச்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. அப்ப நம்ம என்ன வரும்னா இதை இன்டு 2 பண்ணாதான் நமக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு கிடைக்கும். அப்போ ஒரு வருஷத்துக்கு என்னது 20%. 20% ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு பொருளின் கொள்முதல் விலைக்கும் விற்பனை விலைக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 120 ஆகும். அப்பொருளின் லாப சதவீதம் 10% எனில் விற்பனை விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப கொள்முதல் விலைனா சிபின்னு எடுத்துக்கலாமா, நெக்ஸ்ட் விற்பனை விலைனா என்னது எஸ்பின்னு எடுத்துக்கலாம். இந்த வித்தியாசம் தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, நமக்கு 120ன்னு கொடுத்துருக்காங்க. லாப சதவீதம் 10%. இப்ப 100 வந்து சிபி இருந்துச்சுன்னா எஸ்பி எவ்வளவா இருக்கும், 110 இருக்கும். அப்ப வந்து என்னது இந்த 10 டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 10 டிஃபரன்ஸ் தான் நமக்கு வந்து இது 120. அப்ப 10 டிஃபரன்ஸ் தான் என்னது 120 இருந்துச்சு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, விற்பனை விலை தான் கேட்டிருக்காங்க. அப்ப விற்பனை விலைக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம், 110 எடுத்திருக்கோமா. அப்ப 110 தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதை கேன்சல் பண்ணா 00வை கேன்சல் பண்ணிடலாம். அப்ப இதை மல்டிபிள் பண்ணா என்ன வரும், 1320. 1320 ஆப்ஷன் டி வரும். தேங்க்யூ.